الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் சிலரை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில நலவுகளை கொடுத்து, கயிறுகளை கொடுத்து, அவர்களின் மூலம் இந்த உலகத்தில் நலவுகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்து, மலக்குமார்களில் இருந்து சில மலக்குமார்களை, வானவர்களை அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட சில பொறுப்புகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கிறார். அதே போன்று மனிதர்களிலும் அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை, நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய நல்ல காரியங்களை, நலவுகளை, கைராத்துகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இந்த உலகத்தில் மனிதர்களில் சிலரின் மூலம் அல்லாஹு தஆலா உலகத்தில் கைறுகளை செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் கைரு ஹஸாயினுல்லாஹ். கைறுகள் என்பன, நனவுகள் என்பது அல்லாஹ்வுடைய ஹஸானாவில் உள்ளதாகும். அது அல்லாஹ்வினால் முடிவெடுக்கப்பட்ட விடயங்களாகும். அல்லாஹ்வினால் முடிவெடுக்கப்பட்ட நனவுகளை, நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை, கைறுகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா மனிதர்களில் சில பேர்களை அல்லாஹ் பாவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நனவுகளுக்கு காரணமாக, நனவுகளுக்கு திறவுகோலாக, ஒரு நனவு உருவாக்கப்படுவதற்கு காரணமாக, ஒரு நனவின் பக்கம் வழிகாட்டுவதற்கு காரணமாக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், சுபசோபனம் கிடைக்கும், அருள் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் கெடுதிகளுக்கு காரணமாக ஆகக்கூடாது,
ஃபித்னாக்களுக்கு காரணமாக ஆகக்கூடாது, ஷர்றுகளுக்கு காரணமாக ஆகக்கூடாது, நலவுகளுக்கு தடையாகவும் நலவுகளுக்கு பூட்டாகவும் கெடுதிகளுக்கு திறவுகோள்களாகவும் சாவிகளாகவும் காரணங்களாகவும் நீங்கள் ஆகிவிடக் கூடாது. அப்படி நீங்கள் ஆகினால் அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு உண்டாகும். வயலுன் லிமன் கான மிஃப்தாஹல் லிஷ்ஷர்ரி வ மிக்லாகன் லில்கைர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த உலகத்திலே ஒரு கெட்ட விடயத்துக்கு சபபாக காரணமாக, ஒரு கெட்ட விடயம், ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம், ஒரு அநியாயம், ஒரு தீய விடயம் உருவாகுவதற்கு யாரெல்லாம் காரணமாக மாறி நலவுகளுக்கு தடையாக, ஒரு ஊரில் ஒரு இடத்தில் நல்ல விடயங்கள் உருவாகுவதற்கு தடையாக, அதை குழப்பக்கூடியவர்களாக, அதை தடுக்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் மாறுவார்களோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் அழிந்து நாசமாகட்டும், வயல் என்ற நரகம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமாக பிறந்த ஒருவர், மனிதனாக உலகத்திலே வாழக்கூடிய ஒருவர், நலவுகளுக்கு அவர் காரணமாக இருக்க வேண்டுமே தவிர கெடுதிகளுக்கு, ஷர்றுகளுக்கு, ஃபித்னாக்களுக்கு, குழப்பங்களுக்கு, அநியாயங்களுக்கு அவர் காரணமாக இருக்கக்கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள், மனிதர்களாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் ஒரு நலவை அல்லாஹ் வைத்திருப்பார். உலகத்தில் வீணாக படைக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஒன்றுக்கும் உதவானவர்கள் என்று நாம் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இன்னும் ஒரு மனிதனிடத்தில் காணப்படாத நல்ல விடயங்களை அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறார். ஆற்றல்களை கொடுத்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆளுமைகளை வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். திறமைகளை கொடுத்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னாசு மஆதி கமஆதிலி ذهب والفضة. உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் பூமியிலிருந்து உருவாகக்கூடிய, நிலத்துக்கு அடியில் உருவாகக்கூடிய உலோக பொருட்களை போல, தங்கம் வெள்ளியை போல, தங்கமும் பொறுமதியானது, வெள்ளியும் பொறுமதியானது, இரண்டில் ஒன்றை எடுத்து ஒன்றை ஒதுக்க முடியாது. அது போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்களிடத்திலும் ஒருவரிடத்தில் இல்லாத ஒரு நல்ல குணம் இருக்கும், நல்ல விடயம் இருக்கும். ஒருவரிடத்தில் இருக்கின்ற நல்ல விடயத்தை விட இன்னொருவரிடத்திலே அதை விட அதிகமாக இருக்கும், அதை விட சிறந்தது இருக்கும். எனவே மனிதர்களை உதறி தள்ள முடியாது, மனிதர்களை ஒதுக்க முடியாது, யாரையும் அற்பமான பார்வையோடு நாங்கள் பார்க்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக கருதவில்லை. பிரயோசனமற்றவர்களாக, உதவாக்கரைகளாக சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பார்க்கவில்லை. தகுதியான சஹாபாக்களை இனம் கண்டார்கள். ஒரு விடயத்தை பொறுப்பாக ஒரு விடயத்துக்கு நியமிக்குகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியானவர்களை இனம் கண்டிருக்கிறார்கள். தகுதியானவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். தகுதியானவர்கள் பொறுப்புகளை எடுத்து செய்ய வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலே சஹாபாக்களில் மிக அதிகமான காலம் அரசியல் செய்து, ஆட்சி செய்து, அதிகமான அரசியல் அனுபவங்களை பெற்ற சஹாபி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சில காலம்தான் கலீஃபாவாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவர்கள் மிக குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிக குறைவாகத்தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிக குறைவாகத்தான் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே 40 வருட கால அரசியல் அனுபவத்தை பெற்றவர்கள். அவர் ஒரு ஆலிமாக, அவர் ஒரு ஃபகீஹாக, மார்க்க அறிஞராக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல் குர்ஆனுடைய வரிகள் வஹ்யை எழுதக்கூடிய ஒருவராக, வஹ்யை எழுதி பாதுகாக்கக்கூடிய ஒருவராக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அவருடைய பிற்காலத்திலே அவர் 40 வருடம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். உமையாக்களுடைய 91 வருட அரசியல் அந்த காலத்திலே அவர்கள் அரசியல் புரிந்த அந்த காலங்களில் 40 வருட காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரசியல் அனுபவம் அங்கே காணப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பிற்காலத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுதான் தான் ஒரு முஸ்லிம் என்பதை பகிரங்கப்படுத்தினார்கள். அவருடைய தந்தை அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், அபூ சுஃபியான், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் பல வருட காலங்களை இஸ்லாத்துக்கு எதிராக நான் செலவழித்திருக்கிறேன். என்னுடைய காசு பணங்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக நான் பாவித்திருக்கிறேன், செலவழித்திருக்கிறேன். எனவே நான் இப்போது இஸ்லாத்தை ஏற்று, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லிம்களோடு சேர்ந்து போர்களில் ஈடுபட வேண்டும். எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த காசு பணங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நான் செலவழிக்க வேண்டும். என்னை ஒரு முஜாஹிதாக, போராளியாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூ சுஃபியான் சொன்ன நேரத்திலே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அறிவாளியாக, எழுத்தாற்றல் உள்ள ஒருவராக, எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒருவராக, நிதானமான ஒருவராக, சகிப்புத்தன்மை உள்ள ஒருவராக, ஒரு சமூகத்தை ஆளுகின்ற அளவுக்கு அனுபவம் பெற்ற ஒருவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட பொறுப்புகளிலே மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வார்த்தைகள் வஹி ஓதி காட்டப்படுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை எழுத முடியாது, எழுத தெரியாது. அந்த வஹியை எழுதுவதற்காக, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை முறையாக எழுதி பாதுகாப்பதற்காக, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். தகுதியான ஒரு இளைஞனை, தகுதியான ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தகுதியான பொறுப்பை கொடுத்து உலகத்திலே கண்ணியப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிம் முஆவியத்தல் கிதாப வல் ஹிசாப் வகில் அதாப். யா அல்லாஹ், இந்த முஆவியாவுக்கு நீ குர்ஆனுடைய அறிவை கொடுத்து விடுவாயா, வல் ஹிசாப் கணித அறிவை கொடுப்பாயாக. குர்ஆனுடைய அறிவையும் கொடு, கணித அறிவையும் கொடு. ஏன்? கணிதம் என்பது ஜகாத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஜகாத்தை எவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த ஜகாத்தை பிரிக்கின்ற போது அங்கு கணிதம் தேவைப்படுகிறது.
அனந்தர சொத்து குர்ஆனில் அல்லாஹு தஆலா அதன் முறைகளை, அதன் கணக்கை அல்லாஹ் விரிவாக பேசியிருக்கிறார். அதை பிரித்து கொடுப்பதற்கு, ஒருவருடைய ஹக்கு சரியாக அவருக்கு போய் சேர்வதற்கு கணிதம் அங்கு தேவைப்படுகிறது. யுத்த களத்திலே கனிமத்தாக பெறப்படுகின்ற பொருட்களை கணக்கெடுத்து அதை பாதுகாத்து அதை பிரித்து கொடுப்பதற்கு கணிதம் தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இவருக்கு குர்ஆனுடைய அடிப்படை அறிவையும் வல் ஹிசாப் கணித அறிவையும் வக்ஹில் அதாப் நாளை மறுமையில் நரக நெருப்பை விட்டு இவரை பாதுகாத்து விடு என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியன் மஹ்தியன் வஹ்தி பி, யா அல்லாஹ், இந்த முஆவியாவின் மூலம் இந்த முஆவியாவை மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயியாக, நேர்வழி காட்டக்கூடிய ஒருவராக, நேர்வழி பெற்ற ஒருவராக, யா அல்லாஹ், இவரின் மூலம் உலக மக்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக, மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கின்ற தாயியாக இவரை நீ ஆக்கி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கபூல் செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு ஏழை சஹாபியாகத்தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். ஒரு வசதியான ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ், முஆவியா என்னை திருமணம் செய்வதற்காக வேண்டி பெண் கேட்டு வந்திருக்கிறார். நான் முஆவியாவை திருமணம் செய்து கொள்ளவா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஃபைன்னஹு சுஅலூக், வேண்டாம், உன்னுடைய வசதியை போன்ற வசதி முஆவியாவுக்கு கிடையாது. அவர் ஒரு ஏழை, அவரை விட்டு விட்டு உனக்கு பொருத்தமான, உனது வசதிக்கு பொருத்தமான ஒருவரை திருமணம் செய்து கொள் என்று, ஏழை என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் உலகத்திலே சொல்லப்பட்ட ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே 40 வருட காலங்கள், 20 வருடம் ஷாமுடைய, சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீனுடைய அந்த பகுதிகளுக்கு அவர் ஒரு அமீராக, ஒரு பொறுப்புதாரியாக, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் தொடக்கம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முடியும் வரைக்கும் ஒரு அமீராக, ஒரு பொறுப்புதாரியாக அவர்கள் நியமிக்கப்பட்டு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் 20 வருட காலங்கள் கலீஃபாவாக இந்த உலகத்திலே பெரும்பாலான ஒரு பகுதியை ஆட்சி செய்த ஒருவராக, அவருடைய ஆட்சி காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அவர் மூலம் பல முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். சிலுவைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாற்றப்படுகிறது. சைப்ரஸ் போன்ற நாடுகள் ஒரு காலத்திலே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தது. அந்த நாட்டுக்குள் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 40க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இன்று வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே திகழ்வதற்கு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரசியல் அனுபவமும், அவருடைய தியாகமும், அவருடைய சகிப்புத்தன்மையும், அவருடைய ஆளுமைகளும், அவருடைய அறிவு ஆற்றல்களும் காரணமாக இருந்தது. கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழையாக இருந்த ஒருவர், சாதாரண ஒரு மனிதராக இருந்த ஒருவர், இஸ்லாமிய 4 கலீஃபாக்களுடைய காலம் தொடக்கம் பல்வேறுபட்ட பொறுப்புகளை சுமந்த ஒரு தளபதியாக திகழ்வதற்கு காரணம் என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அனுப்பிய போர்களுக்கெல்லாம், அநேகமான போர்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஷாமிலே உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஷாம் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமைர் இப்னு சஅதை பதவி நீக்கம் செய்துவிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திறமைகள் உள்ள ஒருவராக இருந்ததை போன்று ஒரு அறிவாளியாக, ஆளுமைகள் உள்ள ஒருவராக,
அனுபவம் உள்ள ஒருவராக அவர் திகழ்ந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே 2 அடிப்படை தன்மைகள் காணப்பட்டது. ஒன்று, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பணிவான ஒருவராக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலும் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாலும் கலீஃபாவாக மாறியதற்கு பின்னாலும் அவரிடத்திலே பணிவு காணப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே பணிவோடு நடந்து கொள்வார்களோ, பணிவாக நடப்பார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்துவார், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார். கண்ணியமானவர்களே, சில பேர்கள் பணிவாக இருப்பார்கள், சாதாரணமாக இருப்பார்கள், சர்வசாதாரணமாக பழகுவார்கள். நாங்கள் அவர்களை அவர்களுடைய பணிவை வைத்து, அவர்களுடைய அந்த பலகீனத்தை வைத்து, அவர்களுடைய அந்த சாதாரண வாழ்க்கையை வைத்து நாங்கள் ஒருபோதும் அவர்களை அற்பமாக கருதிவிடக் கூடாது, அவர்களை கேவலமாக பார்த்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யமன் தேசத்தில் இருந்து அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவர், வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடியவர், ஹதரமோத் என்று சொல்லப்படக்கூடிய யமனுடைய பிரபலியமான ஒரு ஊரில் இருந்து வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். தனது சொத்து பத்துக்களை, வீடு வாசல்களை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வருகிறார். வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாயில் இப்னு ஹுஜர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர், கண்ணியமாக வாழ்ந்த ஒருவர், செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒருவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்று வாயில் இப்னு ஹுஜர் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடியவரை வரவேற்றார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். கண்ணியப்படுத்திவிட்டு அவருடைய வீடு வாசல்களை எல்லாம் யமனிலே விட்டுவிட்டு வந்திருக்கிறார், மதீனாவில் இருந்து, இஸ்லாமிய பைத்துல் மாலில் இருந்து மதீனாவில் அவருக்கு ஒரு காணி துண்டை கொடுக்க வேண்டும், ஒரு நிலத்தை கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலத்துண்டை வாயில் இப்னு ஹுஜர் என்று சொல்லக்கூடிய அந்த நபருக்கு, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கொடுக்கிறார்கள். யமன் தேசத்திலிருந்து வந்தவர், அவருக்கு மதீனாவுடைய இடங்கள் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒருவராக இருந்த தன்னுடைய மனைவி ரம்லாவுடைய சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், முஆவியா, இதோ யமன் தேசத்திலிருந்து அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வந்திருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், மதீனாவில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காணியை, நிலத்தை இவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், இடத்தை காட்டி கொடுக்க வேண்டும், அது அவருக்கு சொந்தமானது, அந்த இடத்தை காட்டி கொடுங்கள் என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே நியமித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் மதீனாவுடைய உஷ்ணம், அது ஹிஜாஸிலே மிக பயங்கரமான சூடு, உஷ்ணம் நிறைந்த ஒரு இடம் தான் மதீனா முனவ்வரா. பகல் நேரம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் இப்னு ஹுஜர் ஒட்டகத்திலே வந்திருக்கிறார், வெயிலாக இருக்கிறது. இந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஏழை சஹாபி, வாயில் இப்னு ஹுஜரை பார்த்து கேட்கிறார், வாயில் இப்னு ஹுஜர் அவர்களே, உங்களுடைய ஒட்டகத்தில் பின்னால் இடம் இருக்கிறது, அர்திக்னி அலா நாகத்திக், உங்களுடைய ஒட்டகத்தில் என்னை ஏற்றுங்களே, நான் இடத்தை காட்டி தருகிறேன். கனிமானவர்கள், அவர் வாயில் இப்னு ஹுஜர் அன்றுதான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவர் அந்த காலத்தில் ஒரு பெருமையோடு வாழ்ந்த ஒருவர். இஸ்லாம் ஏழைகளை மதிக்க வேண்டும், யாரையும் அற்பமாக கருதக்கூடாது, எல்லோரையும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மதிக்க வேண்டும் என்று போதிக்கின்ற மார்க்கம். ஆனால் வாயில் இப்னு ஹுஜர் அன்றுதான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார். இஸ்லாத்துடைய பண்புகள் அவருக்கு தெரியாது. உஷ்ணமான நேரத்தில், வெயிலான நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னால் உங்களுடைய ஒட்டகத்திலே என்னை ஏற்றிக் கொள்ளுங்கள், உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. வாயில் இப்னு ஹுஜர் சொல்கிறார், இல்லை, என்னுடைய ஒட்டகத்தில் இடம் இருக்கிறது, ஆனால்
அந்த ஒட்டகத்தில் ஏறுகின்ற அளவுக்கு உங்களிடத்தில் அந்தஸ்து கிடையாது. ஏனென்றால் இது நாம் அரச குடும்பம், நாம் செல்வந்தர்கள். என்னுடைய ஒட்டகத்தில் ஏறும் அளவுக்கு வசதி உன்னிடத்திலே கிடையாது. இடம் இருக்கிறது, ஆனால் உன்னை ஏற்க முடியாது. மன்னர்களும் இளவரசர்களும் செல்வந்தர்களும் ஏறிய ஒட்டகம் இதில் ஒன்று ஏற்க முடியாது என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பணிவானவர்கள். அதே நேரத்தில் அவரை இன்று சில இஸ்லாத்துடைய விரோதிகள் அவரை ஒரு கடுமையானவர் என்று வாதித்தாலும் பேசினாலும், இஸ்லாமிய அதிகமான நாடுகள் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு காரணமாக இருந்த ஒருவரை இன்றைய இனிமு நாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிக கேவலமாக, அவர் கடினமானவர், கோபம் ஏற்படக்கூடியவர், அவர் ஒரு அடிப்படைவாதி என்றெல்லாம் பேசுகிறது. அவ்வாறல்ல. என்னுடைய ஒட்டகத்தில் உன்னை ஏற்ற மாட்டேன் என்று சொன்ன போது அதை சகித்துக் கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் வாயிலை பார்த்து, வாயில் உங்களுடைய ஒட்டகத்தில் ஏற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய காலில் எனக்கு போடுவதற்கு செருப்பு கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஏழையாக இருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுடைய 2 செருப்புகளையும் உங்களுடைய 2 பாதணிகளையும் எனக்கு தாருங்கள், மதீனாவுடைய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, வாயில் சொல்கிறார், இந்த செருப்பை உனக்கு எனக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் அரச குடும்பம், நாம் செல்வந்தர்கள், யமனிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த செருப்பை போடுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். இந்த செருப்பை போடுவதற்கு கூட உன்னிடத்திலே தகுதி கிடையாது என்று செருப்பை கூட கொடுக்கவில்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுங்காலோடு போகிறார்கள், வெயிலோடு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வாயில் இப்னு ஹுஜர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு சகிப்பு தன்மையோடு பணிவோடு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயில் இப்னு ஹுஜருக்கு அந்த இடத்தை காட்டிக் கொடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சம்பவம் நடைபெற்று 20 வருடம் தாண்டவில்லை. அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷாமுடைய வாலியாக, கவர்னராக, பொறுப்புதாரியாக மிகப்பெரிய பகுதியை, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய அந்த பிரதேசத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சியாளராக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே எந்த வாயில் இப்னு ஹுஜர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாரோ, எனது ஒட்டகத்தில் ஏறுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது, எனது செருப்பை போடுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது என்று பெருமையோடு சொன்னாரோ, அந்த முஆவியா, அல்லாஹ் அந்த முஆவியாவை உயர்த்தி விட்டார். எந்த அளவுக்கு உயர்த்தினான்? பிற்காலத்திலே வாயில் இப்னு ஹுஜர் 80 வயதையும் தாண்டி விடுகிறார், முதுமை அடைந்து விடுகிறார். வசதி வாய்ப்பு இல்லை, ஓரளவு ஏழையாக மாறிவிடுகிறார். ஷாமுக்கு போகிறார், கேள்விப்படுகிறது ஷாமில் முஆவியா ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக. உடனடியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்போம் என்று அரசு சபைக்கு செல்கிறார்கள். ஒட்டகத்தில் ஏறுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்ட முஆவியா அரச சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் பணிவோடு நடந்து கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவார். அரச சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாயில் இப்னு ஹுஜர் நடந்து வருகிறார். கண்டவுடன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்காலத்தில் நடந்த விடயத்தை வைத்து பழி வாங்கவில்லை, அவரை கேவலப்படுத்தவில்லை, சொல்லி காட்டவில்லை. அவரை அழைத்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், உபசரித்தார்கள், அரசு சபையிலே அமர வைத்தார்கள். வைத்துவிட்டு ஒரு விடயத்தை மாத்திரம் நடத்தினார்கள். பல வருடங்களுக்கு முன்னால் மதீனாவுக்கு நீங்கள் வந்த போது, பாதையை காட்டுகின்ற போது, இடத்தை காட்டி தருகின்ற போது, உங்களுடைய ஒட்டகத்தில் கூட ஏற முடியாது என்று என்னை பார்த்து சொன்னீர்கள். உங்களுடைய செருப்பை கூட போடுவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய அரச நிதியிலிருந்து வாயில் இப்னு ஹுஜருக்கு
கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறார், காசை கொடுக்கிறார். வாயில் இப்னு ஹுஜர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெட்கத்தின் காரணத்தினால் எனக்கு வேண்டாம், என்னை விட யாரெல்லாம் இந்த பணத்துக்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வாயில் இப்னு ஹுஜர் சொல்கிறார், இந்த நிலைமையை நீங்கள் எதிர்காலத்தில் அடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களை இந்த அளவு உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான் என்று நான் அன்று தெரிந்திருந்தால் உங்களை எனது ஒட்டகத்தில் அல்ல எனது தலையிலே ஏற்றிக்கொண்டு மதீனாவிலே வலம் வந்திருப்பேன் என்று சொன்னார்கள். நீங்கள் அன்று செய்த பொறுமை, நீங்கள் அன்று செய்த சகிப்புத்தன்மை, அன்று நீங்கள் சகித்த அந்த சகிப்புத்தன்மை தான் உங்களை இன்று இஸ்லாத்துடைய கலீஃபாவாக மாற்றி இருக்கிறது என்று வாயில் இப்னு ஹுஜர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பாராட்டி விட்டு சொன்னார், சென்று விட்டார். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் எதை சொல்கிறது? நாம் யாரையும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. யாருடைய வெளிரங்கத்தையும் வைத்து நாங்கள் அவர்கள் அற்பமாக கருதிவிடக் கூடாது. இன்று ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நாளைய தினம் செல்வந்தர்களாக ஆக்கிவிடுவார். இன்று மடையர்களாக இருப்பவர்களை நாளைய தினம் சாதனை புரிகின்ற அறிவாளிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். இன்று காலில் செருப்பு கூட போடுவதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் அரச மேடைகளை கொடுப்பான். யாருடைய வெளிரங்கத்தை பார்த்தும் யாரையும் அற்பமாக குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று மனிதர்கள் என்பவர்கள் தங்கம் வெள்ளியை போன்றவர்கள், இரண்டுமே பொறுமதியானது. ஆனால் ஒன்றை விட பொறுமதியில் அதிகமானது. இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு நலவை, ஒரு ஹைரை, நல்ல விடயத்தை, ஒரு அறிவு ஆற்றலை அல்லாஹ் வைத்து படைத்திருப்பான். அவர்களை நாங்கள் யாரையும் எங்களுடைய அந்தஸ்தில் வைத்து எங்களுடைய அந்தஸ்தை விட குறைந்தவர்களை கேவலமாக அற்பமாக நாங்கள் கருதிவிடக் கூடாது. கால ஓட்டம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நிலைமைகளை மாற்றி ஒட்டகத்தில் போனவரை நடத்த வைத்து விட்டான். காலில் செருப்பு கூட போட முடியாத அளவுக்கு வசதி இல்லாத ஏழைக்கு அல்லாஹ் ஆட்சி அரசியலை அல்லாஹ் கொடுத்தார். கனிமான் அல்லாஹ்வுடைய நன்றியார்கள். இது முதலாவது பணிவின் மூலம் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு. வெறுமனே அறிவால் மாத்திரம், வெறுமனே அவருடைய சக்தியால் மாத்திரம், வெறுமனே அவருடைய அனுபவத்தின் மூலம் அவர்கள் 40 வருட காலங்கள் ஆட்சி செய்யவில்லை. மாறாக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் பணிவோடு நடந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சி ஏற்றதற்கு பின்னால், அவருடைய பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால், கலீஃபாவாக ஹிஜ்ரி 41ஆம் ஆண்டு அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் ஒரு குத்பா செய்தார்கள். அந்த குத்பாவிலே அவர்கள் சொன்னார்கள், லஸ்து பிகைரிக்கும், உங்களில் நான் மிக சிறந்தவனாக இல்லை, என்னை விட சிறந்தவர்கள் உங்களிலே இருக்கிறார்கள். 2 சஹாபாக்களுடைய பெயரை சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் என்னை விட சிறந்தவர் இங்கு இருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்னை விட சிறந்தவர் இங்கு இருக்கிறார். என்றாலும் அன்ஃபஉக்கும் விலாயத்தன், ஆனா அல்லாஹ் உங்களை விட நான் அற்பமானவன் தான், உங்களை விட நான் குறைந்தவன் தான். என்றாலும் அல்லாஹ் எனக்கு அரசியல் அனுபவங்களை தந்திருக்கிறான். அரசியல் அனுபவங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அதன் மூலமாக உங்களுக்கு நான் பயனளிப்பேன், பிரயோசனம் தருவேன் என்று அவர்களுடைய முதலாவது குத்பாவிலே பணிவை வெளிப்படுத்தினார்கள். கனிமானவர்களே, பணிவு ஒரு மனிதனை உயர்த்தும். சகிப்பு தன்மை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு விடயத்தை பொறுத்துக் கொள்கிறார், சகித்துக் கொள்கிறார், விட்டுக் கொடுக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான், இரண்டாவது அந்த மனிதனை அல்லாஹ் உயர்த்துவான். சகிப்பு தன்மையின் மூலம் ஒருவர் இழிவாக மாட்டார். சகித்தவர் உலகத்திலே வெற்றி அடைவார், சகித்தவர் உலகத்தை ஆழ்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே 3 மாதங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் வழங்கப்படவில்லை. 3 மாதங்கள் மிம்பரிலே பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசர் அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டதை போன்று நெருப்பில் போடப்பட்டு நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய இறைநேசர் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பயானிலே இருக்கிறார்கள், அந்த குத்பாவிலே இருக்கிறார்கள்.
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே பயான் செய்து கொண்டிருக்கின்ற போது இடையிலே எழும்பி அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மன்னராக கலீஃபாவாக இருந்து மிம்பரிலே நின்று கொண்டு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு அதிகாரத்தை ஆட்சி பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாதுகாவலர்கள் பக்கத்திலே இருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே கலீஃபாக்களுக்கு, அரச தலைவர்களுக்கு, மன்னர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், பாதுகாப்பு பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் என்று முதலாவது பாதுகாப்பு படையை உருவாக்கியவர்கள் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிய பள்ளிவாசலுக்கு வருகின்ற போதுதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அரசியல்வாதிகளுக்கு, மன்னர்களுக்கு, குலப்பாக்களுக்கு, உமராக்களுக்கு, தலைவர்களுக்கு அரச பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர்கள். பாதுகாப்பாளர்கள் இருக்கிறார்கள், மிம்பர்களை பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3 மாத சம்பளங்கள் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. அபு முஸ்லிம் ஹவுலானி எழும்புகிறார், எழும்பி சொல்கிறார், ஆதல் மால் லைஸ பிமாலிக வலா மாலி அபீக வலா மாலி உம்மிக. முஆவியா, நீங்க அரசாங்கத்தை பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அரச நிதி என்பது உங்களோட நிதியும் அல்ல, உங்களோட வாப்பாட நிதியும் அல்ல, உங்களோட உம்மாட சொத்தும் இல்ல. சம்பளத்தை கொடுங்க என்று கொஞ்சம் கடினமாக கலீஃபாவை பார்த்து பேசுறாங்க மிம்பர்ல, ஊர் மக்களுக்கு முன்னால். எப்படி இருக்கும் எங்க இந்த காலத்தை யோசிச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வருது, கோபம் வார இடத்துல கோபம் வரணும். சொன்னாங்க, கோபம் வார இடத்துல யாருக்கு கோபம் வரலையோ அவன் கழுதைக்கு சமன் என்று சொன்னாங்க. கோபம் வந்துச்சு, கோபத்தை அடக்கினாங்க. இதுதான் கைப்பு தங்க. உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்னையும் ஏற்றி விட்டார், எனது வாப்பாக்கும் ஏற்றிட்டார், என் உம்மாக்கு ஏற்றிட்டார். உடனடியாக மிம்பர்ல இறங்கினாங்க, போனாங்க, போய் குளிச்சாங்க. குளிச்சுட்டு மீண்டும் மிம்பருக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல் கலபு மின ஷைத்தான், கோபம் என்பது ஷைத்தானுடைய பழக்கம். அஷைத்தானு மினன் நார், ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறான். அல் மாஉ யுத்ஃபிஉ நார், தண்ணீர் அந்த நெருப்பை அணைத்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சொல்கிறார்கள், உங்களில் யாருக்காவது கோபம் ஏற்பட்டுவிட்டால் குளித்து விடுங்கள், குளித்து விட்டு வாருங்கள். ஏன் தெரியுமா? கோபம் ஷைத்தானுடைய பழக்கம். ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பினால் படைத்திருக்கிறான். தண்ணீர் நெருப்பை அணைத்துவிடும். அதனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அமல் செய்வதற்காக வேண்டி சென்று குளித்து விட்டு வந்தேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அங்கிருந்த மனிதர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலும் பணிவாகவும் நிதானமாகவும் மிருதுவாகவும் சகிப்பு தன்மையோடும் நடந்திருக்கிறார்கள். இதனால் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே ஆட்சிக்கு தகுதியான ஒருவரை என்னுடைய வாழ்க்கையில் முஆவியாவை விட சிறந்த ஒருவரை நான் காணவில்லை. ஏனென்றால் அவரிடத்திலே பணிவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மன்னிக்கின்ற தன்மை இருக்கிறது, சகிப்பு தன்மை இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எங்களுடைய குடும்பத்தை ஆளுவதாக இருக்கலாம், எங்களுடைய நிறுவனங்களை ஆளுவதாக இருக்கலாம், எங்களுடைய கடை தெருவுகளை ஆளுவதாக இருக்கலாம், எங்களுடைய அதிகாரிகளோடு, எங்களுடைய பொறுப்புதாரிகளோடு, எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களோடு நாம் எம்மிடத்திலே காசு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எங்களிடத்திலே பலம் இருக்கிறது, எங்களிடத்திலே ஆள்பலம் இருக்கிறது என்பதற்காக அவர்களோடு கடினமாக நாங்கள் நடந்தோம் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும், மன்னிப்போடு நடந்து கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். மிக குறிப்பாக எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் தான் என்று நினைத்து அவர்களை அடிமைகளாக நாங்கள் பார்த்துவிடக் கூடாது, அற்பமாக கருதிவிடக் கூடாது. அவரிடத்திலே தகுதி இருக்கிறது. அல்லாஹ் ஒரு தகுதியை கொடுத்து அவரை படைத்திருக்கிறான். அதனால் தான் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், காசு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு அவர்களையும் மனிதர்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் என்னை விட, என்னுடைய எதிர்காலத்தை விட சிறந்ததாக மாறிவிடலாம் என்ற உணர்வோடு எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒரு தகுதியோடு படைத்திருக்கிறான், ஒரு நிலையோடு படைத்திருக்கிறான், ஒன்றை கொடுத்து படைத்திருக்கிறான். வீணாக உலகத்தில் எந்த மனிதர்களும் படைக்கப்படவில்லை என்பதை உள்ளத்திலே வைத்துக் கொள்வோம். வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்விலே முன்னேற்றத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பையும், என்னுடைய வாழ்க்கையில் கண்ணியத்தையும் உண்டு பண்ணுகின்ற ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 வருட காலங்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு காரணமாக இருந்த, அவர்கள் அதை அந்த முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு காரணமாக இருந்த பணிவு என்று சொல்கிற அந்த தன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் உயர்த்துவான். சகிப்பு தன்மை, விட்டுக் கொடுத்தல், மன்னித்தல்
மன்னித்தல் என்ற தன்மையை நாங்கள் கடைபிடிப்போம். அல்லாஹு தஆலா ஒருபோதும் எங்களை கேவலப்படுத்த மாட்டான். வல்லநாயன் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே மனிதர்களை மனிதர்களாக மதித்து, அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சமமானவர்கள் என்று மனிதர்களை மதித்து கண்ணியப்படுத்தி விட்டுக் கொடுத்து மன்னித்து உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தலைவருடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம்